والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. فقد قال الله تعالى في كلامه اللذيذ: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: أي الناس خير من طال عمره وحسن عمله، أي الناس شر من طال عمره وساء عمله. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகூலும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நீண்ட நெடிய வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழாலிருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், கமன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழியோ அந்த கபரோ சிறிய இடம், நெருக்கமான இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம், இருள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசு பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சொத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. தனிமையான அந்த இருள் நிறைந்த நெருக்கமான அந்த புழுபூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களை ஏமாத்து துரோகம் அநியாயம் இல்லாமல் ஹலால பேணி செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை தூரமாக்கிடாம இரத்த பந்தங்களை குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறது. எங்கட மக்களோடையும் எங்களை சூழால வாழக்கூடிய அந்நிய மக்களோடையும் அன்பாக பண்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் இடதிலும் இருந்து எமக்கு கை கொடுப்பது மட்டுமல்ல, பயங்கரமான ஒரு கட்டத்தை நானும் நீங்களும் முன்னோக்கி இருக்கிறோம். 9 கோடியே 30 லட்சம் மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த சூரியன் தலைக்கு மேலால கொண்டு வந்து வைக்கப்படும். பூமியோ செம்புத்தரையாக இருக்கும், உடம்பிலே உடுப்பிருக்க மாட்டாது, குடிப்பதற்கு தண்ணீர் இருக்க மாட்டாது, யாரும் உதவி செய்வதற்கு இருக்க மாட்டார்கள், நிழலே இருக்க மாட்டாது. அல்லோல கல்லோலப்படக்கூடிய பயங்கரமான அந்த கியாமத்துடைய நாளில் அரிசுடைய நிழலை பெற்று தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான கையினால ஹவுலுல் கௌதர் நீர் அருந்த கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்து, வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கப்பட்டு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகமாக அடைந்து நிரந்தரமான அப்பாலுள்ள சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான அமல்களும் தான். எனவே இந்த சொற்பகால உலகத்துடைய வாழ்க்கையில அற்ப சொற்ப இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல் முடியுமான அளவு தக்வாவோடு இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அதிகமாக அமல்களில் இபாதத்துகளில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியா உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தையும் நசியத்தையும் செய்து கொள்கிறேன்.
கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் ஒரு சிறந்த மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 1447 இருந்து ஹிஜ்ரி 1448 இன்னும் ஒரு சில தினங்களில் காலடி வைக்க இருக்கிறோம். அந்த சிறப்பான முஹர்ரத்துடைய மாதம் உலகத்திலே எத்தனையோ சாதனைகள் நிகழ்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது. எத்தனையோ நபிமார்கள் விமோசனம் பெற்ற ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான சிறப்புகள் உள்ளடக்கிய மாதத்தை இதோ இன்னும் சில தினங்களில் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, 3 பத்துகள் இருக்கிறது. அந்த 3 பத்துகளும் ஒன்றோடொன்று மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதோ நாம் பின்னோக்கி அதாவது எம்மை விட்டு கழிந்து சென்ற சங்கியான ரமலானுடைய கடைசி 10 விசேஷமான 10. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி 10ஐ இஹ்திகாஃபிலே கழிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தன அஸாரஹு வேட்டி இறுக்கி கட்டிக்கொண்டு ஐக்கல் அஹ்லஹு குடும்பத்தாரை எழுப்பாட்டுவார்கள். ஆயிஷா, எழும்புங்கள், லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து அமல்களிலே ஈடுபடுங்கள் என்று குடும்பத்தார்களையும் உற்சாகமூட்டி அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹர்ரவு லைலத்துல் கத்ர் ஃபி அஷ்ரில் அவாஹிர் ஒற்றைப்படைகளிலே அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக முயற்சிங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். எனவே ரமலானுடைய கடைசி 10 மிக விசேஷமான 10. அந்த 10லே தான் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை நமக்கு இறக்கி வைத்தான். உலகத்திலே ஆக சிறந்த ஒரு வழிகாட்டு, ஆக சிறந்த ஒரு கலாம், ஆக சிறந்த ஒரு உபதேசம் அன்புக்குரியவர்களை இருப்பது என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்படியான அந்த கலாமை கடைசி 10லே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். எனவே அந்த கடைசி 10 என்பது மிக சிறப்புக்குரியது என்பதை அனைவரும் அறிந்து அதிலே ஏராளமானவர்கள் அதை கொள்ளையிட்டுக் கொள்வதற்காக, அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக உள்ளூரிலும் மக்கா நகர் சென்றும் ஏராளமானவர்கள் இஹ்திகாஃபிலே இருந்து அதை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் அடுத்த 10 துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10. இதோ இன்னும் சில தினங்களுக்கு முன்னால் எம்மை விட்டு கழிந்து சென்ற அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 மிகவும் சிறப்புக்குரிய ஒரு 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. லேசான 10 அல்ல இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10. கண்ணியமானவர்களே, லட்ச மக்கள் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய அரபாவுடைய தினத்திலே அல்லது பிரலாபித்து முழு உலகத்துடைய விமோசனத்துக்காக வேண்டி துஆ கேட்பது மட்டுமில்லை, அன்றைய தினத்திலே துஆ கபூல் செய்யப்படுமா என்று சந்தேகம் நினைப்பது கூட பாவச் செயலாக இருக்கிறது. அப்படியான சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தினமும் ஒரு சிறப்புக்குரிய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், நீண்ட நாளைக்கு பின்னால் குழந்தை பாக்கியமற்று இருந்து குழந்தை கிடைத்த குழந்தையை பிரிப்பதென்று சொல்வதென்றால் லேசான ஒரு விடயம் அல்ல. கடும் பாலை வனத்திலே அவர்கள் கொண்டு போய் மனைவியையும் நீண்ட நாளைக்கு பின்னால் கிடைத்த குழந்தையையும் விட்டு வருவதென்பது லேசான தியாகம் அல்ல. அப்படியான தியாகம் செய்வது மட்டுமல்லாமல் 8 அல்லது 13 வயதாகும் பொழுது திரும்பவும் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இந்த குழந்தையை அறுத்து பலியிடுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். வைதி பித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தமஹுன்ன. பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர் தான் நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அத்தனை சோதனைகளையும் வெற்றி கொண்டார்கள். ஃபஅத்தமஹுன்ன. அவர்கள் அழகாக முடித்தார்கள். அவர்கள் அந்த தியாகங்களை செய்தார்கள். அந்த தியாகத்தை ஞாபகமூட்டி செய்யக்கூடிய வணக்கமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்களுக்கு, உலக முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையை அங்கே கடமையாக்கி அதை ஞாபகப்படுத்துகின்றார்கள்.
அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 மிக சிறப்புக்குரிய 10ஆக இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட 10ஆக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இதோ இன்னும் சில தினங்களில் முன்னோக்கி கொண்டிருக்கின்ற முஹர்ரமுடைய சங்கியான அந்த 10 நாட்களும் மிக விசேஷத்துக்குரிய தினங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரத்தை சொல்லுகின்ற பொழுதே கர்பலா ஞாபகத்துக்கு வருகின்றது. அந்த முஹர்ரத்தை ஞாபகப்படுத்தும் பொழுதே எமக்கு ஹிஜ்ரத்துடைய ஞாபகம் வருகிறது. இப்படி ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு சிறந்த ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரத்துடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான நபிமார்கள் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அந்த சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்ற விமோசனம் அடைந்த மாதம் என்றால் அந்த சிறப்பான முஹர்ரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு பொழுது அங்கே மதீனாவிலே யகூதிகள் அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய சதியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினம்தான் ஆஷுராவுடைய தினம் என்று அவர்கள் சொன்ன பொழுது, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்திலே நாங்கள் தான் கரிசனை உள்ளவர்கள், நாங்கள் தான் அதை எடுத்து நடக்க வேண்டியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த சஹாபாக்களுக்கும் ஆஷுராவுடைய தினம் 10வது தினத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வம்பனுடைய சதியிலிருந்து வெற்றி பெற்ற அந்த காரணத்தை சங்கைப்படுத்தி நோன்பு பிடிக்க சொன்னது மட்டுமல்ல, அடுத்த வருஷம் நான் இருந்தால் அசூமன்ன தாசிய 9வது தினத்திலேயும் நோன்பு பிடித்து அந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வோம் என்ற கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான மாதம் எம்மை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை முடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகத்திலே உள்வாங்கப்படக்கூடிய நுழையக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான் அந்த முஹர்ரத்துடைய மாதம் எம்மை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் எமது கருத்துக்கு எடுக்க வேண்டிய விடயம், வருடங்கள் போகிறது வருகிறது, மாதங்கள் போகிறது வருகிறது, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்மை சிறப்பானவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி, அவனின் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றார். ஒவ்வொரு தினமும் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் முதலாவது வானத்துக்கு இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய அருள் முதலாவது வானத்துக்கு இறங்கி எம்மை பார்த்து உங்களோட தேவைகள் என்ன சொல்லுங்கள், நிறைவேற்றி தருகிறோம் என்று கேட்கப்படக்கூடிய நேரம் தான் அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம். ஆனால் எம்மவர்களுக்கு அதனுடைய பொறுமதி தெரியாது. தஹஜ்ஜத்தை தூக்கத்திலே, ஆழ்ந்த தூக்கத்திலே கழிக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகாயுத ஒரு தேவையாக இருந்தால் நாம் எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டுமோ அத்தனை மணிக்கு எழும்பி 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக வேண்டி அந்த நேரத்தை நாங்கள் பொறுமதியாக எடுத்து, எத்தனை பல்லுகள் பல பக்கத்தில் இருந்து வேலை செய்யும், பல பல்லுகளை வைத்துக் கொண்டு பல ஒருலசுடைய நேரங்களை வைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் எழும்பி அந்த 1000 அல்லது 2000 அல்லது 10,000 பணத்தை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்கிறோம். ஆனால் அந்த தஹஜ்ஜத்துடைய பொறுமதி தெரியாத காரணத்தினால ஆழ்ந்த தூக்கத்திலே இருப்பது மட்டுமல்ல, எத்தனையோ பேர்கள் சுபஹுடைய தொழுகையை மறந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்குவதற்காக தரப்பட்ட விசேஷமான நேரம்தான் அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம். நம்முடைய துனியா ஆகிரத்துடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம்தான் அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம். எனவே அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தை நாங்கள் மிகவும் சிறப்பாக எடுத்து வாழ்க்கையில் நடப்பதிலே தான் வாழ்க்கையில் வெற்றி கையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் அன்புக்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை தினம், இந்த தினத்திலே ஏராளமான சிறப்புகள் துஆ கபூலியத்துடைய நேரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நேரத்தை ஜும்மாவுக்கு கூட எத்தனையோ பேர்கள் அற்பசொற்ப துனியாவுடைய லாபத்துக்காக வேண்டி கடைகளை கடைசி வரைக்கும் திறந்து இருந்து கொண்டு பாங்கு சொல்லி இமாம் மிம்பருக்கு ஏறிய பொழுதுதான் அங்கே ஜும்மாவுக்கு வருகிறார்கள்.
மலக்குகளும் பதிவு செய்யக்கூடிய மலக்குகளும் ஃபைலை தூக்கி கொண்டு அவர்கள் ஒதுங்குண்ட நேரத்தில் வந்து ஜும்மா இல்ல அவர்களுக்கு சும்மாவும் ஒன்றும் கிடைக்காமல் வெறுமனே வெறுங்கையோடு திரும்பக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே ஜும்மாவுக்கு கூட நேர காலத்தோடு வந்து எத்தனையோ அமல்களில் ஈடுபட முடியும், அதிகமான ஸலவாத்துகள் ஓத முடியும், சூரத்துல் கஹ்ஃபை ஓத முடியும். ஆனால் இதனுடைய பெருமதி தெரியாமல் எத்தனையோ மக்கள் அற்ப சொற்ப துனியாவுடைய பணத்துக்காக வேண்டி வீணாக்கிவிட்டு கடைசி நேரத்தில் தொழுகையும் சிலவர்களுக்கு கிடைக்காமல் போதையிட்டு கவலை அடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில உள்ள நேரம் துஆ கபூலியத்துடைய நேரம். கண்ணியமானவர்களே, இது போன்று ஏராளமான விடயங்களை நோம்பிலையும் தான் ஹஜ்ஜிலையும் தான் அதே போன்று இப்படியான ஏராளமான அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜத்தும் தான் வெள்ளிக்கிழமையிலும் தான் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்திலும் தான் துஆ கபூலியத்துடைய நேரங்களை எல்லாம் நாசமாக்கி வீணாக்கி விட்டு நாங்கள் சில கட்டத்திலே அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடியவர்களாக கூட சிலர்கள் இருக்கின்றதை நாங்கள் பார்த்து கவலைப்பட வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்குவதற்கு பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அமல்களில் ஈடுபட்டுக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமான தன்மை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுடைய அவனை நெருங்கிக் கொள்வதற்காக எமக்கு தரப்பட்ட சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய கடைசி பகுதியும், விசேஷமாக ரமலானுடைய கடைசி பகுதியும், அதே போல தில்ஹிஜ்ஜாவுடைய பகுதியும், அதே போன்று இதோ எம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த முஹர்ரத்துடைய மாதம். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை கெடுக்க வேண்டிய ஒரு விடயம்தான். நாம் அதிகமானவர்கள் வியாபாரிகளாக இருக்கிறோம். இந்த வியாபாரத்திலே எத்தனை பேர்கள் வியாபாரத்திலே கணக்கை பார்ப்பார்கள்? எத்தனையோ பேர்கள் சரியாக டிசம்பரிலே கணக்கு பார்ப்பார்கள், ஏப்ரல் சீசன் முடிந்தவுடனே கணக்கு பார்ப்பார்கள். கணக்கு பார்த்து லாபமாக இருந்தால் சந்தோஷம் அடைவார்கள், எத்தனையோ சொத்துக்களை வாங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், தேவையானதுதான். கண்ணியமானவர்களே, அதே நேரத்திலே நஷ்டம் போயிருந்தால் எப்படி நஷ்டம் போனது, என்ன நடந்தது, என்ற வியாபாரத்துக்கு என்ன நடந்தது என்று தேடி பார்ப்பார்கள். இல்லை என்றால் அக்கவுண்டனை போட்டு என்ன நடந்திருக்கிறது என்று ஒடிக் பண்ணி எத்தனையோ விதவிதமான அணுகுமுறைகளை தேடி அந்த நஷ்டத்தை அடைப்பதற்காக, அடுத்த வருடங்களில் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எத்தனை யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள். இது சர்வ சாதாரணமாக வியாபாரிகளிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை. ஒரு ஃபேக்டரியா, ஒரு தொழிற்பீடமா, அல்லது ஒரு கடையா, ஒரு கம்பெனியா நஷ்டம் அடைக்கின்ற பொழுது அங்கே பல முயற்சிகள் செய்து அந்த நஷ்டத்தில் இருந்து மீட்டுவதற்காக பல முயற்சிகள் நடைபெறுவது வழக்கம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ எம்மை 1447 இருந்து 48 இதோ அடைய போகிறோம். இந்த கட்டத்திலே 47 நாங்கள் எப்படி முடித்திருக்கிறோம்? லாபமா நஷ்டமா? ஆகிரத்துடைய பயணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மாமேதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் நடக்கிறான், கபரின் பக்கம் நடந்து கொண்டிருக்கிறான். போன வருஷம் எமக்கும் கபருக்கும் இருந்த தூரத்தை விட இந்த வருஷம் கபரின் பக்கம் நெருங்கி விட்டோம். போன மாசம் எனக்கும் கபருக்கும் இருந்த தூரத்தை விட இந்த மாசம் கபரின் பக்கம் நெருங்கி விட்டோம். போன கிழமை எனக்கும் கபருக்கும் இருந்த தூரத்தை விட இந்த கிழமை கபரின் பக்கம் நெருங்கி விட்டோம். நேற்று எனக்கும் கபருக்கும் இருந்த தூரத்தை விட இன்று கபரின் பக்கம் நெருங்கி விட்டோம். காலையில் கபருக்கும் எனக்கும் இருந்த தூரத்தை விட இப்பொழுது கபரின் பக்கம் நெருங்கி விட்டோம். ஒவ்வொரு செகண்டும் கபரின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம், நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, இரும்பினால கட்டப்பட்ட கோபுரத்துக்குள்ளே இருந்தாலும் மௌத் உங்களை அடைந்தே ஆகும். அன்புக்குரியவர்களே, யாரும் தப்ப முடியாது. உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். நீண்ட ஒரு பிரயாணம் செய்ய போகிறோம், ஆகிரத்தின் பக்கம் போக போகிறோம், தனிமையாக கபரிலே வாழப் போகிறோம். உலகத்தில் எந்த ஒரு சொத்து சோத்தையும் எடுத்துக்கொண்டு போக மாட்டோம். கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம்,
கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு உரிமைதாரியாக இருக்கலாம், பல 100 ஃபேக்டரிகளுக்கு உரிமையாளராக இருக்கலாம். அத்தனையும் வைத்துவிட்டு தான் திடீரென்று அழைக்கப்படும் பொழுது என்று எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். மரத்துக்கு ஏறி மாங்காய் பிக்கிறாரு, மாங்காய் மரத்தை கட்டி பிடிச்சு கொண்டே மேலே ரூஹ் போகிறது. விமானத்தில் ஏறி விமானம் போவதற்கு ஆயத்தமாகிறது. திடீரென்று நெஞ்சை பிடிக்கிறார், ரூஹ் புரிகிறது. மணவாளனாக மாப்பிள்ளையாக போறதுக்கு உடுப்பாட்டி அழகாக இருந்து ஆயத்தமாகி போறதுக்கு ஆயத்தமாகிறார். நெஞ்சை பிடிக்கிறார், சாய்ந்து கொண்டு போகிறார். டாக்டர் சொல்லுகிறார், வந்து பார்க்கிறார், கடைசியாக ரூஹ் விரிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, இஸ்தாதிலே பொன் வைக்கப்பட்டிருக்கிறார், மாப்பிள்ளை போய்க் கொண்டிருக்கிறார். இஸ்தாதில் இந்த பொண்ணுடைய தலை சாய்ந்து கொண்டு போகிறது. பிடிக்கிறார்கள் பக்கத்திலே உள்ளவர்கள். டாக்டர் வந்து பார்க்கிறார், பெண்ணுடைய ரூஹு விரிந்து விட்டது. மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார், பெண்ணுடைய ரூஹு விரிகிறது. சுபஹானல்லாஹ். சந்தோஷமான கல்யாண வீட்டிலே திருமண பந்தத்திலே இருக்கிறார்கள். திடீரென்று சாய்ந்து கொண்டு போகிறார், ரூஹு விரிந்து விட்டது. இளம் வயசு, சின்ன வயசு. அன்புக்குரியவர்களே, தஸவ்வஜு மினத் தக்வா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர். மாமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், அதிகமாக அமல் செஞ்சு கொள்ளுங்கோ, அதிகமாக தக்வா உள்ளவர்களாக ஆகிக்கொள்ளுங்கோ. இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர். இரவுக்கு தூக்கத்துக்கு போனால் அடுத்த நாள் காலையில் நீங்க விழிப்பீர்களா, எழும்புவீர்களா என்று எந்த நிச்சயம் இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்கம் மின் ஸஹீஹி மாத மின் கைரி இல்லத்தின். எத்தனையோ திரகாத்திரமானவர்கள், பிரஷரும் இல்ல, சுகரும் இல்ல, கொலஸ்ட்ராலும் இல்ல, ஒரு நோயும் இல்ல. திடீரென்று நெஞ்ச பிடிக்கிறாரு, சாய்ந்து கொண்டு போறாரு, இளம் வயசு. அன்புக்குரியவர்களே, வக்கம் மின் சிகாரின் யுர்தஜா தூல உம்ரிஹிம். எத்தனையோ இளம் வாலிபர்கள், எத்தனையோ இளம் வாலிபர்கள் இன்னும் வாழ்வோம், நீண்ட நாள் வாழ்வோம், இப்பதே மௌத்து வரமாட்டாது என்று ஆசையோடு எத்தனையோ பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வகது நுசிஜத் அக்பானுஹு வஹுவ லா யத்ரி. அவர கபன் ரெடி ஆயிட்டு அவருக்கே தெரியாது. இதுதான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்துடைய வாழ்க்கை. எனவே சென்ற வருஷத்துடைய பட்ஜெட்டை பாருங்க. உலகத்துடைய பட்ஜெட்டில் நஷ்டம் ஏற்பட்டால் அடைப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். ஆகிரத்துடைய பட்ஜெட்டிலே தோத்து போனால் யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை. லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷையா. யாரும் எனக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த வருஷம் எத்தனை மாஞ்ச மாற்று சரியா தொழுதிருக்கிறேன், எத்தனை தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறேன், எத்தனை சுபஹ்களை சரியா தொழுதிருக்கிறேன், சரியா ரமலான் நோன்பை கழிச்சேனா, குர்ஆன் ஒவ்வொரு நாளும் ஓதப்படுகிறா, காலமான திக்ர் செஞ்சிருக்கிறேனா, இந்த வருஷம் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றினா. அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் சரியா செஞ்சிருக்கிறேன், சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. அடுத்த வருஷத்தை இதை விடவும் நல்லதாக கழிப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அய்யுன் நாஸ் கைர். மனுஷர்கள் சிறந்தவர் யாரு? அய்யுன் நாஸ் கைர். மனுஷர்கள் சிறந்தவர் யாரு? மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. யாருடைய ஆயுள் நீடித்து அமல்கள் சிறந்ததாக இருக்கிறதோ அவர்தான் உங்களிலே சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அதற்கு மாற்றமாக போன வருஷம் ஜக்காத்தையும் கொடுக்கல, எத்தனையோ வட்டிக்கு சல்லி எடுப்பதில் லோன் போட்டு ஓடி போட்டு எத்தனையோ சல்லிகள் எல்லாம் பாஸ் பண்ணிக்கிறேன், செக்குகளை பாஸ் பண்ணிக்கிறேன். தொழுகையும் சரியாக இல்ல, எத்தனையோ தொழுகை கலா, நோம்பிலையும் அமல் செய்ய கிடைச்சல்ல. ஹஜ்ஜி கடமையாகி ஹஜ்ஜையும் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறேன், ஜக்காத்தையும் சரியா கொடுக்கல. எத்தனையோ சதக்காக்கள் கேட்டு வந்தாங்க, அதையும் கொடுக்கல. ஆனா நிறைய சொத்து சுகம், காணி பூமி, வியாபாரம், பணம் இருக்குது, சொத்து இருக்குது. ஆனால் நான் அல்லாஹ்வுடைய கடமையை சரியா செய்யல. நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு, கண்ணுக்கு கண்ணாடி போடுறதும் இல்ல, நல்ல பார்வை, பல்லொண்டும் விழுந்தும் இல்ல, நல்ல வாட்ட சாட்டமா சுகரும் இல்ல, பிரஷரும் இல்ல, கொலஸ்ட்ராலும் இல்ல. நான் நல்ல புஷ்டியா இருக்கிறேன், வாட்ட சாட்டமா இருக்கிறேன். பேருக்கு சொல்லிக் கொள்வார்கள். சுபஹானல்லாஹ், எனக்கு ஒன்றும் இல்ல, ஒரு நோயும் இல்ல, நிறைய பணம், நிறைய சொத்து. ஆனால் அமல்ல பார்த்தால் தஹஜ்ஜத்தும் இல்ல, சுபஹும் இல்ல, தொழுகையும் இல்ல, இமாம் ஜமாத்தும் இல்ல, ஹராத்தில முங்கி
பாவத்தில் முங்கி. கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கிறேனா? உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. இந்த போன வருஷத்தை எப்படி, இந்த வருஷத்தை நான் எப்படி கழிச்சிக்கிறேன்? பாவத்தில் கழிச்சிக்கிறேனா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஐயுன்னா சர், மனுஷர்கள் யாரு கெட்டவன் என்றா, மன் தால உம்ருஹு சா அமலுஹு, நீண்ட ஹயாத்து, நீண்ட ஹயாத்து, ஆனால் அவரது அமல் ஒன்றும் இல்லை, எல்லாமே அமல் மோசம், அமல்கள் மோசம், தொழுகைகள் கலா, ஜும்மாவும் விடுபட்டு, நோம்பிலையும் குறைகள், இப்படியாக ஏராளமான குறையா. இவர்தான் ஆக கெட்டவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனை கெடுங்க. இப்படியாக இருந்தால் தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க. ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீம், கடைசி நேரத்தில் சக்கராத்துடைய நேரம் வந்துட்டா, சக்கராத்து வந்துட்டேன்னு சொன்னா கடைசி நேரத்தில் பட்டோல காட்டப்படும். இப்ப தொண்டை குளிக்கு ரூஹு வந்திருக்கும். இப்பதான் கைசேதம். அன்னாசு நியாமுன், மனுஷர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அன்னாசு நியாமுன், குத்துபாக்கு வந்தாலும் பயான் கேட்டாலும் தூக்கம்தான். அன்னாசு நியாமுன் ஃபைதா மாத்தும் தபஹு, எப்ப மௌத்து வருமோ விழிப்படைவார்கள். அப்ப விழிப்படைஞ்சு வேலல்ல, தொண்டை குளிக்கு ரூஹு வந்துட்டுது. இப்ப பட்டோல காட்டப்படும். இப்ப கெஞ்சிராரு, யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்தி, யா அல்லாஹ் ஃபஸத்தக வாக்கும் மினஸ் சாலிஹீன், அமல் செஞ்சிட்டு வாரேன், சதகா கொடுத்துட்டு வாரேன், ஜகாத் கொடுக்க கிடைக்கவும் இல்ல, சதகாக்கள் கேட்டு வந்தா கொடுக்கவும் இல்ல, யா அல்லாஹ் இதெல்லாம் செஞ்சிட்டு வாரேன், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்தி, யா அல்லாஹ். இப்பதான் நேரத்துடைய பெருமதி வழங்க வரும். வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்கிலையும் தேவையில்லாத கதையிலையும் நேரங்களை கழிச்சு கழிச்சு, அந்நஃபஸு நஃபீஸுல்லா கீமத்தலா, ஒவ்வொரு விடக்கூடிய மூச்சும் விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை விட பெருமதி. இப்ப இந்த மூச்சுடைய பெருமதி, ஜமானுடைய மறுமதி, காலத்துடைய பெருமதி, ஆயுளுடைய பெருமதி விளங்க மாட்டாது மனுஷனுக்கு. உலகத்தில் செய்தால் மறுத்திக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்ப வழங்க வந்து வேலல்ல. எகத்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5 விஷயத்துக்கு முந்தி 5 விஷயத்தை கொள்ளையிட்டுக் கொள்ளுங்க. அதுல சொன்னாங்க ஹயாத்தக கப்ல மௌத்திக்க, உங்களோட மௌத்து வருவதற்கு முன்பு உலகத்தில் வாழக்கூடிய காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க. எனவே இந்த வரக்கூடிய இந்த வருஷத்தில் மோசம் செஞ்சிட்டோமா, தௌபா செய்வோம், இஸ்திக்பார் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம், அழுவோம். அழுது அல்லாஹ் வரக்கூடிய வருஷத்தையாவது நல்ல முறையில் கலிக்கனுக்கு அருள் புரி, ரஹ்மத்து செய், கிருபை செய்கின்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்டு. எனவே வரக்கூடிய புது வருஷம், அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு புதிய வருஷம். இந்த வரக்கூடிய வருஷம் தான் முஹர்ரம், சபர். இதுதான் எங்கட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எங்கட ஜக்காத்தா, எங்கட நோம்பா, எங்கட ஹஜ்ஜா, எங்கட இத்தாவா எல்லாமே இந்த அரபு கணக்கின் அடிப்படையில் தான் செயல்படக்கூடியதா இருக்குது. நாங்க மறந்து ஜனவரி பிப்ரவரி வைத்துக் கொண்டிருக்கிறோம். 33 வருஷம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒருவர், சூரிய கணக்கின்படிக்கு 33 வருஷம் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர், ஒரு வருஷத்தை இழந்துருவாரு சந்திர கணக்கின் அடிப்படையில். எனவே சந்திர கணக்கின் அடிப்படையில் தான் ஜக்காத்தும் ஏனைய கடமைகளும் இவைகளை கற்றுக் கொடுத்து, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரக்கூடிய இந்த புதிய வருஷத்தை நாம் சிறப்பாக முன்னோக்கி எங்களுடைய அமல்களை சீர்திருத்தி, எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி ஒரு சிறப்பான மனிதனாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. நம்முடைய பாவங்களை மன்னித்துள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, நல்லோர்கள் பட்டியலில் சேர்த்துக் கொள்வாயாக, கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தருவாயாக, எமது ஆகிரத்து பயணத்தை சீராக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம்முடைய நாட்டிலே நிம்மதி சந்தோஷத்தை தந்தல்வாயாக. நாட்டிலே யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாத்து செயல்பட்டுக் கொள்ள அருள் புரிவாயாக. ஆட்சியாளர்கள் உள்ளத்திலே முஸ்லிம்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி தருவாயாக. நம்முடைய உரிமைகள் ஏதும் பறிபோயிராமல் பாதுகாத்து தந்தல்வாயாக. ரப்பே எங்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம்முடைய கடைசி முடிவை கலிமாவுடன் ஆக்கி தந்தல்வாயாக. எங்கள் துஆக்களை அங்கீகரிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.